நான் சொல்றேன். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் கிட்ட, அதாவது பொதுவாக நம்ம ஊர் வாசிகளுக்கு பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் மோகம் அப்படின்றது ஒரு தலைக்கேறி போயிருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு ரீல்ஸ் பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம் அதெல்லாம் கிடையாது. ஏதாவது பண்ணி ஃபேமஸ் ஆயிடணும், இது எந்த கோமத்தில் முடியாது ஃபேமஸ் ஆயிடணும் அப்படின்ட்டு தான் பல பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதோட எக்ஸ்ட்ரீம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே ஹையாக போயிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இப்போ ஏற்பட்ட அந்த ஆண்களுக்கு அநீதி, அது ஒரு விஷயம் ஒட்டு. பத்தாவதுக்கு ஆண்கள் செய்கிற அநீதி, ஆண்களில் சில புள்ளிங்கோஸ் பண்ணுற அநீதி. கேரளா போனால் அந்த பக்கம் அந்த மாதிரி, நம்ம ஊருக்கு வந்தால் இந்த பக்கம் இந்த மாதிரி. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அதை தாண்டியுமே இன்ஸ்டாகிராம்ல பல விஷயம் நடந்துட்டு இருக்கு. உடனே இன்ஸ்டாகிராம் எதிராக பேசுறாங்க இல்ல, இந்த விஷயம் நடக்குது, ஐடென்டி பண்ணி தான் ஆகணும். ரீசெண்டா ஒரு இஷ்யூ ஃபேமஸா போயிட்டு நீங்க பார்த்துருப்பீங்க. இது நான் லைவ் பண்ணும்போது கூட பல பேர் ப்ரோ இதை பத்தி பேசி கேட்டே இருந்தீங்க. என்ன அப்படின்னா கேரளாவை சேர்ந்த ஒரு பெண் ஒருத்தர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பஸ் ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்ட்டு வீடியோ எடுத்து அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ்ல போட்டிருப்பாங்க. இது என்ன இருந்திருக்கும், மிகப்பெரிய வைரலா இருந்திருக்கும். மிகப்பெரிய வைரலானதுக்கு அப்புறம் சோசியல் மீடியா ரெண்டு பக்கமும் இவர் மேலே தப்பு இல்லை, அவங்க மேலே தப்பு இல்லைன்ற மாதிரி பேசி, இவங்க தெரியும்ல இவங்களை அடிக்கிறதுக்கு ஒருத்தர் கரெக்டா போதும், அவனை போய் அடிப்பேன் தெரியுமா சோசியல் மீடியால, அவங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் கவனம் கொட்டாங்க தெரியுமா இவன் அடிக்கிறதுக்குன்ட்டு. அப்படி கொட்டனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த நபர் குற்றச்சாட்டப்பட்ட நபர் பண்ணிக்கிட்டாரு. ஓகேங்களா, அவர் இப்ப உலகத்துல இல்ல, போயிட்டாரு. பட் இதை நீங்க டீப்பா பாத்தீங்க அப்படின்னா தான் இது ஒரு உண்மையே தெரிய விஷயமே இருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க எடுத்த வீடியோ இருக்கு இல்லையா, அவர் இது பண்றாரு பாருங்க, இந்த எல்லாம் பண்றாரு பாருங்கன்ட்டு பேசுற எடுத்து வீடியோ போட்டுருவா தெரியுமா. அந்த வீடியோல எல்லாம் உத்து பாத்தீங்க அப்படின்னா அவர் நின்றுட்டு இருப்பாரு. ஓகேவா, இவங்க தான் வேணும்ட்டே இங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு இருப்பாங்க. இத்தனையும் அவங்க காமிச்ச வீடியோலையும் ஒரு சின்ன கேப் இருக்கும், அவருக்கும் எதுவும் சின்ன கேப் இருந்திருக்கும். இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்க அப்படின்னா, அவர் பஸ் இறங்க வெயிட் பண்ணிருப்பாரு, எல்லாம் பஸ் இறங்குவாங்க, பஸ் இறங்க வெயிட் பண்ணிருப்பாரு. இவங்க தான் வேணுட்டே கிட்ட போய் உரசற மாதிரி இருந்திருக்கும் அந்த வீடியோவில். ப்ரோ இல்ல ப்ரோ, ஒரு பொருள் தப்பு சொல்லாதீங்க, அவங்க மேல நான் ஏதாவது சொல்லியிருந்தாங்க, நீங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு உடனே இப்படி பேசாதீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா சீனே இங்க கிடையாது. சம்மந்தப்பட்ட ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் போல, இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸான ஆள் தான் போல. அவங்க இது எதுக்காக பண்ணிருக்காங்க அப்படின்னா கண்டென்ட்காக தான் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவர் ஒரு பொண்ணு கிட்ட பஸ்ல உட்காந்து ஹராஸ்மெண்ட் பண்றதை நீங்க பார்த்துருப்பீங்க. அதை பெண் வீடியோ எடுத்து அமைச்சு வைரல் பண்ணிருப்பாங்க, ஃபேமஸ் ஆயிருந்திருக்கும். அதை பார்த்துட்டு ஏகப்பட்ட பேர் இது பண்ணாங்க. சில பேர் தனக்கு நிஜமான நடந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. சில பேர் இது நல்லா இருக்கே, வச்சம் பண்ணு கல்லா காட்டலாம் அப்படின்ட்டு அப்படி வேலை பார்த்தவங்க தான் இவங்க. ஏன் அப்படின்னா, இவங்க பேக்ரவுண்ட் நீங்க வெரிஃபை பண்ணீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் பஸ் வர மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தெரியும். சம்மந்தப்பட்ட நபர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சார்ந்த ஒரு மத கட்சியில இருந்திருக்காங்க, ஒரு மதவாத கட்சியில இருந்திருக்காங்க, அந்த கட்சியில உறுப்பினர் இருந்திருக்காங்க. உறுப்பினர் மட்டும் இல்ல, வேட்பாளர்கள் சொல்லிக்கிறாங்க. ஓகேவா, அது மாதிரி ஆள் கொஞ்சம் செட்டில் தான். அவங்க இதை வேண்ட கண்டென்ட்காக தான் எடுத்திருக்காங்க, கண்டென்ட் போஸ்ட் பண்ணிருக்காங்க. பிரச்சனை எதுவுமே ஆனதுக்கு அப்புறம் இருக்கு, சம்மந்தப்பட்ட ஆயிட்டாரு அப்படின்னு உடனே எல்லாம் இவங்க எதிராக போட்டு தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. போட்டு தூக்கினதுக்கு அப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இல்ல அவர் பண்ணது, அவர் இன்னும் எனக்கு மட்டும் பண்ணல, வேற யாரும் பண்ணாரு அப்படின்னு ஊட்டிருக்காங்க. பட் அதுக்கான ஆதாரம் சரியான ஆதாரம் இருக்காங்கட்டா சரியான ஆதாரம் இல்லவே இல்லை. அதே மாதிரி ஒருத்தன் ஹராஸ்மெண்ட் பண்றானா அவன் எந்த நோக்கத்துல இருப்பான், அவன் மொழி எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த வீடியோ பார்க்கும் போது பெருசா அப்படின்னு தெரியல. அதே மாதிரி அப்படியே ஒன்னே நான் அப்படி ஆமலம் நான் உத்தமன்லாம் சொல்ல, பஸ்ல அதுமே தப்பு நடக்குதுன்னா தப்பு நடக்குது. கேரளாவில் மட்டும் இல்ல, எல்லா ஸ்டேட்லையும் நடக்குது. ஓகே, தமிழ்நாட்டிலும் நடக்குது. பஸ்ல டிராவல் பண்ற பெண்களை கேட்டு பாத்தீங்க அப்படின்னா அவங்க அனுபவிக்காத கஷ்டமே கிடையாது. பஸ்ல இந்த மாதிரி பண்றதுக்கு கேடு கட்டணும் இருக்கானுங்க, கேட்ட பரசையும் ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. உதாரணம் சொல்லணும்னா, ஒரு ஆக்டர் ஒருத்தர் பிக் பாஸ் வயாட்டா சொல்றன்ற பேர்ல அவர் சின்ன வயசுல சில்வண்டுகள் வேலைகளை சொல்லியிருந்திருப்பாரு. சோ அப்பத்துல இருந்தே இந்த பிரச்சனை இருக்குதான் செய்யுது. பட் இந்த விஷயத்த நிஜமா பாதிக்கப்பட்டவங்க சொன்னா ஓகே, இதை வேணும்ட்டே ஒரு கண்டென்ட் ஆக்குவோம், இது கண்டென்ட்டா பாக்குறது தப்பு தான் பொறுத்த வரைக்கும். புரியுதே இல்லையா? பாதிக்கப்பட்ட நிஜமா பாதிக்கப்பட்டா ஓகே, இதை கண்டென்ட் ஆக்குவோம், ஏன்னா ஒருத்தன் மாட்டுவான், அவனை வச்சு நம்ம கல்லா கட்டிடலாம், ஃபாலோவர்ஸை ஏத்திடலாம் அப்படின்னு பண்ண ஒரு விஷயம் தான். இது வீடியோ பார்த்தா அது வீடியோ பார்த்தாலே பக்கவா தெரியும். இதை விட மோசமா எத்தனையோ வீடியோக்கள் வந்திருக்கு பெண்களை ஹராஸ் பண்ற மாதிரி, அதுவும் பஸ்ல. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி பெண்களை ஹராஸ்மெண்ட் பண்ற மாதிரி ஏகப்பட்ட மோசமான வீடியோக்கள் வலைதளங்கள் இருக்கு. சோசியல் மீடியா மட்டும் இல்ல, வீடியோக்களுமே சைட்லயுமே இருக்கு. இந்த மாதிரி கேள்வி கட்டவனது இருக்கானுங்க. ஏன்னா எல்லாம் அக்கா தான் சரி பொழக்கிறியா அப்படின்னு நம்ம அவ்வளவு ரத்தம் கொதிக்க பார்க்கமா கடுப்பா இருக்கும். பட் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இதுல அப்படி பேசவே இருந்திருக்காது. ஆக்சுவலி இந்த மாதிரி சில ஆண்கள் தப்பு பண்றாங்க அப்படின்றதுனால கவர்மெண்ட் பெண்களுக்கு பாதுகாப்பா சட்டங்கள் கொண்டு வந்திருக்கு. பட் அதை சில பெண்கள், எல்லாரும் இல்ல, சில பெண்கள் மிஸ்யூஸ் பண்றாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, சட்டம் இந்த பக்கம் நிக்கிறது இல்லாம தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஆண்கள் தப்பு பண்றோம் ஓகே, பட் தப்பு பண்றோம் ஆண்களா? ஒரு ஜெண்டரை வச்சு மட்டும் தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. டிஃபைம் பண்ணாங்களா ஒருத்தர், அவர் இப்ப இல்ல, தப்பு பண்ணவன் மோதம் மட்டும் போயிடலாம். சும்மா பஸ்ஸை போய் வந்திருக்கீங்க, சும்மா வீட்டுல உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு நிறைய தெரியல, திடீர்னு ஒரு நாள் பார்த்தோம் எல்லாம் அசிய திட்டி வச்சிருக்காங்க. கிட்ட அசிய திட்டி வச்சிருக்காங்க பார்த்தா இந்த மாதிரி வீடியோ வருது.
அதுவும் பொம்பளை கேஸ் ரொம்ப மோசம். பொம்பளை கேஸ்ல மாட்டினா அவ்வளவுதான், முடிஞ்சுது, வாழ்க்கையே முடிஞ்சுது. அந்த நேரத்துல தான் எல்லா ஐயாக்கும் உத்தமன் ஆயிடுவான். இந்த மாதிரி வரும்பொழுது ஒரு குடும்பத்தை, நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆணால எப்படி அதுக்கப்புறம் தலையை காட்ட முடியும்? ரிலேட்டிவ்ஸ் மூஞ்சி காட்ட முடியாது, ஒர்க் பண்ற இடத்த எங்கேயுமே காட்ட முடியாது. இன்கேஸ் நீ வந்து ஜெயிச்சு சட்ட ரீதியா போராட்டம் பண்ணி நான் நல்லவங்க அப்படின்னு காமிச்சா கூட ஜெயிச்சு எத்தனை பேருக்கு தெரியும்? கருதுனே, ஜெயிச்சு எத்தனை பேருக்கு தெரியும்? இதுதான் அறிவே போயிருக்கும். ஏகப்பட்ட பேர் வைரல் ஆயிருக்கு. காரணம் பாத்தீங்கன்னா ரீல்ஸ் மூலம் எப்படியாவது ஃபேமஸ் ஆயிடலாம், எப்படியாவது இது பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு புத்தி தான் இது எல்லாத்தையுமே ஒரு காரணம். இந்த வீடியோ எடுத்தவங்கலாம் வந்து தண்டிச்சிட்டாங்க, பிடிச்சி உள்ள போட்டாங்க, 10 வருஷம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க, அது பண்ணா 1 கோடி ஒரு அஸ்டடி கொடுத்துட்டாங்கன்னா மீம் வந்துகிட்டு இருக்கு. நான் சொல்ல இன்ஸ்டாகிராம்ல வந்துகிட்டு இருக்கு, நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. நான் சொல்றேன் இன்னும் 1 வருஷத்துக்கு பொண்ணு வெளியே வந்துடும். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. கூல் ட்ரிங்க்ஸ்ல விஷம் கலந்து கொடுத்தவங்களே ஜாலியா தான் இருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன 3ஆம் கட்டலுக்கு சதனாச்சு பிரியாணி கடைக்காரன் அது இன்னும் போயிட்டு தானே இருக்கு. அவங்க ஜெயிலுக்கும் கோர்ட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், அப்படியே போயிடும். அவங்க நல்ல ஹேண்ட்ல நெயில் பாலிஷ் எல்லாம் வச்சு கிளிப் எல்லாம் குத்தி ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணிட்டு வருவாங்க. அருமைடா. இப்படி பெத்த பிள்ளைக்கு குழந்தைங்க, அது 2 குழந்தைங்க, அதுக்கு குழந்தைங்களுக்கு சோத்துல வஸ்த கலந்து கொடுத்துட்டு காலி பண்ணிட்டு போன்ல வேற 2 தூங்குற மாதிரி தான் இருக்குது. கார்படாதிரி நிஜமா இதெல்லாம் பாதிக்கப்பட்டதான் தெரியுது வெளியே என்னன்ட்டு. நைட்லாம் தூக்கம் வராது அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம். ஓகேவா, எடுதான் வரல விடுவேன், பேச ரொம்ப இதுவாகுது. டாபிக் ஆசை டாபிக் போறோம். ஓகேவா, எப்படிலாம் மனசாட்சி இல்லாம லேடிஸ் சில பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இது ஒரு பக்கம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல புள்ளிகோஸ் பல பேர் என்ன பண்றாங்க, தொல்லிகோஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ரீசனா பாத்தீங்க அப்படின்னா, ஓகே, இந்த ரீஸ்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, அப்ப நான் கொஞ்சம் நம்ம டிப்ரெஷன்ல உட்காந்துட்டு இருந்தேன். வீடியோ சேனல் கவனிக்கவே இல்லை, அந்த டாபிக் கவர் பண்ணவே இல்லை. அப்பா இந்த இது போயிட்டு இருந்துச்சுல, சைக்கிள் போயிட்டு இருந்துல. திருத்தல பாத்தீங்க அப்படின்னா புள்ளிங்கோ சில பேர் வந்து கத்தி வச்சு ரீல்ஸ் பண்றேன், அதுக்கு பலிகடா ஆள் வேணும் அப்படின்ட்டு கத்தியில வெட்டி அப்பாவே ஒரு வட இந்திய இளைஞரை வந்து வெட்டி இருப்பாங்க. இது பெரிய பிரச்சனை மாறி இருந்திருக்கும். அது கட்டது மட்டும் இல்லாம அது ரீல்ஸா போட்டு வந்து கெத்து காட்டுற பத்தியே அப்படின்ற மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. அதன் டைம் ரொம்ப பேசப்பட்டிருக்கோம், எல்லா சேனலும் பேசினாங்க, பயங்கர எல்லாம் ஹாட் டாபிக்கா இருந்துச்சு. சம்மந்தப்பட்டு பிடிச்சி உள்ள போட்டாங்க, கையை உடச்சாங்க அப்படின்னு நியூஸ்லாம் வந்துச்சு. பட் போட்டோ நான் வரலாம் தெரியல. பட் இப்போ ரீசனா பார்த்தா முடியாது சம்பவம், ரீல்ஸ் வரும் அப்படின்ட்டு நைட்ல டெலிவரி பாயா வேலை பார்த்துட்டு இருந்தா ஒரு இளைஞர். யோசிச்சு பாருங்க, அவனை தலையெழுத்து நைட்ல வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு குடும்பத்துக்காக உழைச்சிட்டு இருந்த ஒருத்தனை ரீல்ஸ் என்ற பேர்ல கத்தில வெட்டிருக்கானுங்க. நல்ல வேலை அங்க இருக்கிற பொதுமக்கள் அவங்ககிட்ட எப்ப இல்லாதனால கையில இருந்த கல் அடிச்சு அவங்களை வெட்டிருக்கானுங்க. ஹியூமானிட்டி இருக்கு, நல்ல விஷயம். அது பார்க்க சந்தோஷமா இருக்கு. ஏன்னா முன்னெல்லாம் வந்து கீழே விழுந்தாலும் எப்ப தூக்குவாங்க, கொஞ்ச நாளா தூக்காம விட்டாங்க. ஓகே, அந்த பழக்கமான மக்கள்கிட்ட போயிருந்து கீழே விழுந்தா கூட அவன் கண்டுங்க அப்படியே போயிட்டு இருக்காங்க பைபாஸ்ல. பட் ஒருத்தர் பாதிக்கப்படுறா தெரியும் போது மக்களை இறங்கி ஒருத்தர் காப்பாற்ற சந்தோஷமா இருக்கு. கல்லில் அடிச்சு காப்பாத்திருக்கீங்க. ஆனா சம்பந்தப்பட்ட ஆளை வந்து பிடிச்சிட்டாங்கன்னு கேஸ் வருது, பிடிக்கலும் கேஸ் வருது, அந்த கேஸ் அப்படியே மலிஞ்சு போயிடுச்சு. வட இந்தியர் இது கூட வட இந்திய வாழ வைக்கும் மாட்டில் சில பேர் இருக்காங்க. ஓகேவா, அவங்கலாம் வந்து ஐடிவிங்களை வந்து சில பேர் வந்து ஜாலியா இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா வந்து இதை வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கேஸ் பெருசாச்சு. பட் இந்த டெலிவரி பாய் கேஸ் அப்படியே முடி வரச்சாங்க. இதுக்கெல்லாம் என்ன ரீல்ஸ், என்ன எனக்கு புரியல. என்னடா ரீல்ஸ் எடுத்து ஃபேமஸ் ஆகும், ரீல்ஸ் எடுத்து இது ஆகணும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் இன்ஸ்டாகிராம் தான் சொல்றீங்களா? கேக்கே இன்ஸ்டாகிராம் இல்ல, சோசியல் மீடியா வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம். தன் சேஃப்டிக்காக பாக்குற வீடியோ எடுக்கிற கன்சர்னை இவங்க தப்பா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்கதான் செய்யறாங்க. இவங்க ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்றதுக்காக இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, பெண்களுக்கு அநியாயம் அப்படி இல்லை நான் சொல்றேன். அப்படி சொல்லவே இல்லையே, பெண்கள் சொல்லவே இல்லையா? அதான் நம்ம என்ன சொன்னது தானே, இந்த தப்பு நடக்குது. பட் இது மிஸ்யூஸ் தான் பண்ணிதான் சொல்றேன். நானும் வீடியோவும் எடுக்க கூடாதா பெண்கள்? வீடியோ பெண்கள் கூட சொல்ல, இது வந்து ரீல்ஸ் மகம். வீடியோ கண்டென்ட்டே அதுதான், ரீல்ஸ் மகம். ரீல்ஸ் ஏதாவது பண்ணி ரீல்ஸ் ஆகிடலாம், ஏதாவது பண்ணி ஃபேமஸ் ஆகிடலாம், எப்படியாவது கோமாளத்திலே பொண்ணு வரலாம் அப்படின்ட்டு அந்த மோகம் தான் இந்த மாதிரி கத்தி சொல்லிட்டு விற்கிது. ஓகே, இன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா பல இன்ஸ்டா பேஜஸ்ல அக்கௌண்ட்ஸ்ல ரவுடி சாங்க போட்டே அப்படின்னு கத்தி சொல்றேன் ஏதாவது செய்யறாங்க. அவங்கலாம் யாரும் பிடிக்கிறதும் இல்லை, இது பண்றதும் இல்லை. இவங்களே யாரும் பிடிச்ச மாதிரியும் தெரியல. ஆக மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கவும், மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கும். யாராவது போன் ரீல்ஸ் மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா அப்பயே முகத்தை மட்டும் ஓடி போயிருங்க. பஸ்ஸே வேணாம், ஊருக்கே நான் போனா கால் டாக்ஸி தான் போய்கிட்டா, நான் ஊர் பஸ் தான் போய்கிட்டான்னு இறங்கிருங்க. சரி, நம்ம எல்லாருக்குமே அஃபோர்டபுளா இருக்கிற ஒரு ரைட் வந்து பஸ். ஸோ அதுலயும் இந்த மாதிரி நடக்குதுன்னு பயமா இருக்கு. முதல்ல ஒரு சொல்லிட்டா, பஸ்லயே பார்த்தனா வந்து ஈக்குவாலிட்டின்னு கிடையாது. பெண்கள்னு பேர் போய் பஸ் இருக்கு, ஒரு சீட்ஸ் இருக்கு. நம்ம ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் சீட்டு பின்னாடி இருக்கும், இந்த பக்கம் லெஃப்ட் அந்த இறங்குற சீட்டு அந்த இருக்கும். ஓகேவா, இந்த பக்கம் பொது சீட் இருக்கும். கேரளால முன்னாடி ஃபுல்லா லேடிஸ் ஃபுல்லா வச்சிருப்பாங்க. நான் இருக்கா, நான் போயிட்டு வர மாதிரி தான் நாங்க பெண்களே எழுதல, நான் பொது சீட் உட்காந்துட்டு இருந்தேன், பார்த்தா எழுந்துருட்டாங்க.
கேக்கே என் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தாரு. நாங்க 2 பேரும் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தோம். ஃப்ரண்ட்ல உட்காந்துட்டோம். ஃபேமிலியில எல்லாரும் பின்னாடி உட்காந்துட்டு இருந்தாங்க. பட் கேக்கேவை எந்திரிச்சு ஆகணும்னு அந்த பொண்ணு சொல்லி பின்னாடி எனக்கு விட்டுரும். சரி, ஓகே, அதை விடுங்க. அது பெண்கள் சீட்டு பெண்கள் உட்காந்துட்டாங்க. பட் ஆண்களுக்குன்னு சீட்டு இப்போ எங்க இருக்கு? நான் சின்ன பையனா இருக்கும் போது ஆண்கள்னு பஸ்ல எழுதி இருந்துச்சு. இப்போ பெருசாகிற மாதிரி தெரியல. எல்லாம் பொது சீட்டு தான். பொது சீட்ல யார் வேணா உட்காரலாம். பெண்களும் உட்காரலாம், ஆண்களும் உட்காரலாம். ஆனா ஆண்களுக்குன்னு பெரிய சீட்டே கிடையாது. ஆண்களை குறிப்பிடாம இடமும் கிடையாது. கரெக்டானே? இந்த பக்கம் வராதிங்கப்பா அப்படின்னா ஓகே ஃபைனா இருந்துரும். அந்த மாதிரி ஆண்களை இது பண்றாம எங்கேயுமே இல்லை. பஸ்ல கூட பெண்கள் தாங்க ஃப்ரீயா தராங்க. பாலிடிக்ஸ் ரீல்ஸை விட்டுட்டு எங்கெங்கயோ போயிட்டாங்க. சொல்ல வந்த கன்சர்னே அதுதான். ரீல்ஸ் முகம்ன்றது இங்க பெருசா இருக்கு. அதனால வந்து இந்த இஷ்டத்துக்கு கோவம் பண்ணிட்டு இருக்கீங்க. வாட்டர் மாசம் ஃபேமஸ் ஆனதுக்கு வந்து ரீல்ஸ் முகம் தான் காரணம். கூமாம்பட்டி ஃபேமஸ் ஆனதும் இன்ஸ்டாகிராம் தான் காரணம். ஆனா அது யார் எந்த விதத்துல யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது இருக்கு. உடனே இன்ஸ்டாகிராம் தலை பண்ணுங்கன்ட்டு பூமாவெல்லாம் நான் பேச மாட்டேன். நான் இன்ஸ்டாகிராம்ல பல பேருக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கு. வேலையை விட்டு இன்ஸ்டாகிராம்ல மட்டும் ப்ரொமோஷன் பண்ணி நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் தலை பண்ணுங்கன்னா பூமாவெல்லாம் பேச மாட்டேன். இன்ஸ்டாகிராம கரெக்டா பயன்படுத்தணும் நான் சொல்றேன். இன்னொன்னு சில பேர் என்ன பண்ணுங்க, இதான் ராவணம் மகண்டா அப்படின்னு பாட்டு போட்டு உங்களுக்கு கோலப்படுத்தாங்க ஆன்டிஸ் பாவம். அதை வந்து ஏதோ நம்ம பெரிய சாகசம் மாதிரி 2 பக்கம் தொலைப்பு வச்சுட்டு பெருகிட்டு ராவண மகண்டாட்டு ரீல்ஸ் போடுறேன். தற்கொலை போயிருக்கு. ஏண்டா யாரா நீங்க கோலத்தை அடிச்சா எப்பறம் ராவணமாகுவேன்? இந்த மாதிரி கிரிக்கத்தனமா ஏதாவது ஒன்று பண்ணி ஃபேமஸ் ஆயிடணும், ஏதாவது பண்ணி ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட குரூப் சுத்திக்கிட்டு இருக்கு. தயவுசெய்து ரீல்ஸ் ஃபாலோ பண்ண தெரியுமா? உண்மைதான் தப்பு. மற்ற ரூல்ஸ் ரீல் பண்றா அப்படின்னா தம்பி இந்தாப்பா அட்ரஸ்ன்ட்டு மணலை காப்பத்துக்கு வந்து அட்ரஸ் எழுதிட்டு கிளம்பிருங்க. இக்னோரன்ஸ் இஸ் ஆர்ட். இக்னோரன்ஸ் பண்ண கத்துக்குங்க. இந்த மாதிரி ரூல்ஸ் பை பண்றானா அப்படியே தள்ளிருங்க. இல்லையா அங்கே டோடா ரெக்கமெண்ட் நாட் இன்ட்ரெஸ்ட் குத்தினா அதுக்கப்புறம் ரீல்ஸ் அங்கே வராது. நீங்க எல்லாம் வளர்த்து விட்டுதான் இன்னைக்கு பல பேர் இங்க வந்து பிக் பாஸ் எல்லாம் போயிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க ஜாலியா. இது கன்னடா படிக்கிறோம். அவரு கன்னடால ஏதோ ஆல்பம் சாங்ல வளர்த்துறதெல்லாம் சொல்ல. கூமாப்பட்டி பாருங்க, தலையா வந்து ஜாலியா பிராண்ட் அம்பாசிடர் ஆயிட்டாரு. டிவில வராரு. அவர் பாட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அவர் யாரும் தப்பு சொல்றாங்க? யாராவது சில பேர் வைத்தியம் இருக்கலாம், ஓகேவா? பட் இருந்தாலுமே ஓகே சும்மா வளர்ந்து ஒருத்தர் வளர்த்தாரு அப்படின்னு சொல்லலாம். கத்தி ரீல்ஸ் பஸ் ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வாட்டர் மேல மேலும் வந்து பார்க்கும்போது எனக்கு அதால யாருக்கும் துன்புறுத்தாம வாட்டர் மேல மட்டும் கண்டு திணிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் நடந்த விஷயம், ஓகேவா? சில விஷயங்கள்லாம் சில பேர் மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. சட்டம் வந்து என்ன சொல்றது சொல்ல முடியாது. ஓகே, சட்டத்தை வருஷம் நம்ம சொல்ல போடுறாங்க. பட் என்ன பண்றது, அப்படிதான் இருக்கு. ஆண்கள் சாதகமா இல்லை. நேரத்தில் வந்து பஸ்ல இந்த மாதிரி பதிவு பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நடக்கிறதே இல்லைன்னா சொல்ல வரல, நடக்குது. ஆனா இந்த கேஸ்ல இந்த ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். இன்னும் சொல்றேன், சில மீன் பேசலாம் இருக்காங்க, நல்லா முக்கோ பேசிட்டு இருந்தாங்க, பெண்ணு பேசிட்டு இருந்தாங்க. நான் ஃபாலோ பண்ண ஓகே எல்லாம் பேசாவே. இந்த கேஸ்ல என்ன ஆச்சுன்னா வந்து திடீர்னுட்டு அந்த என்ன டாக்ஸி மொழிக்கு போறான்னு தெரியல. இந்த விஷயத்தை வச்சுட்டு வந்து உடனே வந்து இது மாதிரி பேசாம கெட்டவங்க அப்படின்ட்டு அவன் வந்து நமக்கு டாக்ஸி மோல போயிட்டான் போல. இது கேளுனா இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா இப்ப இந்த பிரச்சனையை மட்டும் பேசணும். வேற ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு அப்ப அது இது இல்லையா அப்படின்ட்டு இருந்தது மனம் மாத்தி விடக்கூடாது. பசி இது ஹோட்டலுக்கு போறேன், கால் அடிபட்டுருச்சு, காலுக்கு மருந்து போடும் பொழுது பசி இது சோத்து நீ ஏன் கேட்க சாப்பிடும் போது காலுக்கு மருந்து போட்டே கேட்க முடியுமா? ஒன்னொன்னதான் பார்க்க முடியும். எடுத்த உடனே வந்து மனம் மாத்தி வந்து பேசலாம் கெட்டவன்ட்டுலாம் போட்டு சுத்தி இருக்காதீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ப்ரோ இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்ல விரும்ப தோணுது. மாட்டிக்க. சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பிரச்சனை அதுக்கப்புறம் அந்த ஃபன் ஆகிறன்ட்டு கேரளாவில் வந்து இந்த மாதிரி இது சொல்றது கார்ட்போர்டு விற்கிறது, ஃபுல்லாக கார்ட்போர்ட் பாக்ஸ் போட்டு வர்றது, முள்ளு கட்டுன்னு வருது அப்படின்ட்டு வந்து ரீல்ஸ் போட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க காமெடியா. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த இன்ஸ்டாகிராம்ல சில பேஜஸ் ஃபெமினிஸ்ட் பேஜ் என்ன பண்ணிட்டாங்க, ஏன் இது இல்லையா அது இல்லையா அப்படின்னு இந்த பண்றவங்களாம் கேடு கட்டவங்க ஓகே அப்படின்ற மாதிரி டாக்ஸிக் டவுன்ல வந்து போட்டுட்டு இருந்தாங்க. கேரளா அந்த விஷயத்துல ஒரு உயிர் போயிடுச்சு. அந்த உயிர் குடும்பத்துக்கு என்ன பண்ண போறேன்? கேளுதான் ஒரு உயிர் போயிடுச்சு, எவ்வளவு பெரிய விஷயம். ஓகே, அதுக்கு என்ன சொல்ல போறேன்? இவ்வளவு நாள் நியூஸ்மான இருந்த இதை பத்தி நீ பேசியா? முதல்ல ஒருத்தர் குற்றம் பண்ணாங்க பெண்ணு அப்படின்னாலும் நான் வந்து சப்போர்ட் நிற்பேன். நான் உங்களாம் என்னன்னு சொல்றேன்னு தெரியல. நிஜமாலே பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படி பண்ண மாட்டேங்களே. இந்த கூல்ட்ரிங்க்ஸ் கேஸ்ல கூட சில பேர் புதுசா பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா? குற்ற பெண்ணுன்றதுனாலேயே அது சப்போர்ட் பேசிட்டு இருக்காங்க சில பேர். அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியல. ஃபெமினிசம் கட்டுதான் சொல்ல. பட் ஆனா இந்த மாதிரி தப்பு பண்ணும்போது பெண்கள் தப்பு பண்ணும்போது அதையும் கேளுங்க. அப்பதான் வந்து நான் என்ன பண்ணிக்குதுன்னு இருக்கும். நான் எல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு வந்து நான் யார் சப்போர்ட் பண்ணுவேன்னா உங்களுக்கு என்ன சொல்றாங்க தெரியல. கொள்கையில கட்டுதான், பட் இது தப்பா இருக்கு பாத்துங்க. இதெல்லாம் சில பேர் ஃபெமினிசம் நல்லா கட்டவும் பாக்குறாங்க. தப்பு ஆனதான் தப்பு, நீங்க தான் தட்டி கேட்கணும். ஆண்களோட நீங்க நம்ம தட்டி கேட்டுருக்கணும். நீங்க கேட்காதான் நடக்குது. இந்த மாதிரி அதான் டாக்ஸிக் ஃபெமினிசம்ன்றாங்க, பிரச்சனை ஆகுறாங்க. ஃபெமினிசம் பேச கெட்டவன் பாக்குறாங்க. ஓகே சொல்ல வேண்டியதுதான். ஐயோ சாமி இந்த பொலிட்டிக்கல் அதெல்லாம் பேசக்கூடாதுதான் நீங்க கமெண்ட் பேச வச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் நான் பேசி சொல்ல போறீங்க. பாவம் தெரிஞ்ச நண்பரே பாத்தீங்க அப்படின்னா பேரெல்லாம் மாத்திட்டு போயிட்டு இருக்கலாம் வேணாம் அப்படின்ட்டு தான். கடைசி என்னையும் வந்து இந்த ஸ்பைடர்மேன் வந்து அது பேர் ஸ்பைடர்மேன் 2ல ஸ்பைடர்மேன் வந்து காஸ்டியூம் கோவில போ தெரியுமா? அந்த மாதிரி ரெண்டு வீடியோ போட்டு வச்சிடாதீங்க. ஓகே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி என்ன வீடியோ போல இந்த மாதிரி வேணாம் ரெண்டு வீடியோ பேசலாம். கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன். பாய்.
அப்படின்னு விஷயம். ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகுது முன்னாடி யோசிங்க, ட்ரெண்ட் ஆகலாமா வேணாமா அப்படின்ட்டு. இன்ஸ்டாகிராம் ஒருத்தர் வளர்த்து விட்டுருக்கீங்க, அப்புறம் அவன் கோமதம் பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் அவனை போய் அடிக்கிறீங்க. அதுக்கப்புறம்